வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிக்கன் 65 எப்படி போடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். என் பேத்தி தான் பண்ண போகிறா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சிக்கன் 65 பண்ணேன். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி பீஸில். இப்போ அது வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி நல்லா புழிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு போட்டுக்கலாம். அதான் 1/2 கிலோ சிக்கன் புழிஞ்சு போட்டாச்சு. தண்ணியே இருக்காமல் புழிஞ்சு போட்டாச்சு. நான் இப்போ வந்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இதில் வந்து நான் வந்து 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. அடுத்து வந்து மைதா மாவு 2 டீஸ்பூனு. 2 டீஸ்பூன் மைதா மாவு. இது வந்து 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஆச்சி சிக்கன் 65 மசாலா. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டு, ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு. சிக்கன் 65 மசாலாவே உப்பு இருக்கும், அதனால கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் தயிர். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த மசாலாவை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு, புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக கலர் பவுடர், ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கலருக்காக ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது உடம்புக்கு கெடுதி, இது சேர்க்கக்கூடாது. இருந்தாலும் நான் வந்து வீடியோக்காக ஒரு தடவை சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணான்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இது இப்படி டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா வந்து 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் போடலாம். அம்மா இப்போ நல்லா பொரியட்டும். நல்லா
பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டிங் கொடுத்துடலாம். வாங்க இப்போ டேஸ்டிங் கொடுத்துக்கலாம். எங்கள் பேத்தி தான் டேஸ்டிங் பண்ணுறா.